சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை செல்லும் இந்திய வெளிவிவகார செயலாளர் முக்கிய தரப்புகளை சந்திக்க திட்டம். பலாலி விமான நிலைய காணி அபகரிப்பு கூட்டத்தில் குழப்பம். இழப்பீடு குறித்து தெளிவின்மையே காரணம் என தெரிவிப்பு. சர்வதிகார ஆட்சியை நோக்கி செல்லும் இலங்கை, சட்டத்தரணிகள் சங்கம் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக்கழக அரசின் முதல் வரவு செலவு திட்டம் ஆர்வத்துடன் மக்கள். உலக சந்தையில் சடுதியாக குறைந்து மசகு எண்ணெய் விலை, அமெரிக்க அதிகாரிகளின் கருத்தை தொடர்ந்து வீழ்ச்சி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று புதன்கிழமை இலங்கைக்கு செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அவரது விஜயம் தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்திய வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கையை சென்றடைந்த பின்னர் அவரது விஜயம் குறித்த விவரங்கள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது நிகழ்ச்சி நிரல் இன்னும் பகிரங்கப்படுத்தப்படாத போதிலும் இந்த பயணத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி உள்ளிட்ட மூத்த அரசாங்க அதிகாரிகளுடனான உத்தியோகபூர்வ சந்திப்புகளை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்போது இலங்கையில் நீடித்து நிலைக்கக்கூடிய இனப்பிரச்சினைக்கான தீர்வுகள், பிராந்திய பாதுகாப்பு, இருதரப்பு பொருளாதார உறவுகள் குறித்து கலந்துரையாடவுள்ளார். அத்துடன் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்தை பிரத்துவப்படுத்தும் தமிழ் அரசியல் கட்சிகளுடனும் விக்ரம் மிஸ்ரி பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக கூறப்படுகிறது. 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது, காணி மற்றும் காவல்துறை அதிகாரங்களுடன் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்த இந்திய தரப்பு கொழும்பு அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என தமிழ் தலைமைகள் வலியுறுத்தியுள்ளனர். அதேவேளை மலையக தமிழ் சமூகத்தின் சொந்த காணி உரிமை, பாதுகாப்பான வீடமைப்பு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்படவுள்ளது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பதற்காக சுவீகரிக்கப்பட்டு காணி உரிமையாளர்களுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பான கலந்துரையாடலில் குழப்பங்கள் இடம்பெற்றமை பேசுபொருளாகியுள்ளது. சத்திய கடதாசியில் தெளிவின்மை காணப்பட்டது மக்களிடையே நம்பிக்கையின்மையையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தெல்லிப்பிள்ளை பிரதேச செயலாளர் சிவகங்கா சுதீஷ்னர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பலாலி மேற்கு, மயிலிட்டி வடக்கு, தென்மயிலை மற்றும் குருமசிட்டி ஆகிய 4 கிராம சேவகர் பிரிவுகளில் 1986ஆம் ஆண்டு பலாலி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக வர்த்தமானி அறிவித்தல் மூலம் சுவீகரிக்கப்பட்டு 267 ஏக்கர் காணிகளில் 436 காணி உரிமையாளர்கள் கலந்துரையாடலுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். 1986ஆம் ஆண்டு சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு 2022ஆம் ஆண்டின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இழப்பீடு வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து இழப்பீடு வழங்குவதற்கான சத்திய கடதாசியில் கையொப்பமிடுமாறு காணி உரிமையாளர்களிடம் கோரப்பட்டது. எனினும் ஒவ்வொரு காணிக்கும் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பீட்டு விவரங்கள் வழங்கப்படாத நிலையில் சத்திய கடதாசியில் கையொப்பமிட முடியாது என காணி உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சத்திய கடதாசியின் உள்ளடக்கம் தெளிவற்றதாக இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியதால் கூட்டத்தில் பரபரப்பும் குழப்ப நிலையும் ஏற்பட்டது. குழப்ப நிலை தீவிரமடைந்ததைத் தொடர்ந்து கூட்ட மண்டபத்திற்குள் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டனர். அதன் பின்னர் அதிகாரிகள் மற்றும் மக்களிடையே இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் காணி உரிமையாளர்கள் தரப்பில் 7 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டு அவர்களின் ஆலோசனைக்கு அமைவாக சத்திய கடதாசியில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவை காணி மதிப்பீட்டு திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்ட பின்னர் மீண்டும் காணி உரிமையாளர்களை அழைப்பது என தீர்மானிக்கப்பட்டது. எனினும் சில காணி உரிமையாளர்கள் இழப்பீடு பெறுவதில் இணக்கம் தெரிவிக்காமல் கூட்டத்திலிருந்து வெளியேறினர். அவர்கள் தங்களுக்கு இழப்பீடு மட்டும் வழங்காமல் காணிகளை மீள வழங்கி மீளக்குடியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதன் பின்னரே விமான நிலைய தேவைக்காக காணிகளை வழங்குவது குறித்து பரிசீலிக்க முடியும் என்றும் வலியுறுத்தினர். பொதுமக்களுக்கு விரைவாக நீதி வழங்கும் நீதிமன்ற கட்டமைப்பை ஸ்தாபிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுக்கு 2026 ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மீளாய்வு மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதன்போது நீதித்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு விரைவாக நீதி வழங்கும் நீதிமன்ற கட்டமைப்பை ஸ்தாபிப்பதே நோக்கமாகும் மற்றும் அதற்காக நீதித்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தியை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதன்படி கொழும்பு மேல் நீதிமன்ற வளாகம், நீதி அமைச்சு கட்டடம், புதுக்கடை நீதிமன்ற வளாகம், காலி, மாத்தளை, ஹந்தலாய் உட்பட புதிய நீதிமன்ற வளாகங்களின் நிர்மாண பணிகள் குறித்த முன்னேற்றம் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. மேலும் 2022 ஆண்டு பொருளாதார நெருக்கடியின் காரணமாக இடையில் நிறுத்தப்பட்ட நீதிபதிகளுக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலங்கள் நிர்மாணிக்கும் திட்டம் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. சட்ட அதிபர் திணைக்களத்தின் கீழ் 79 மில்லியன் மூலதன செலவுகளின் ஊடாக மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் முன்னேற்றம், சட்டவறிஞர் திணைக்களத்தின் கீழ் 38 மில்லியன் செலவில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களின் முன்னேற்றமும் இங்கு ஆராயப்பட்டது. தற்போது முக்கிய பங்கு வகிக்கும் சட்டவறிஞர் திணைக்களத்திற்கு தேவையான மனிதவள அபிவிருத்தி மற்றும் தொழில்நுட்ப வசதிகளை மேம்படுத்துவதனூடாக அதன் செயற்றுடனை அதிகரிப்பது குறித்து இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் நடவடிக்கைகள் குறித்தும் விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் அதன்படி 635 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதுடன் அது 701 மில்லியன் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டினர். மாதம் ஒன்றுக்கு பெற்றுக் கொள்ளப்படும் பகுப்பாய்வு அறிக்கைகளின் அளவை 9000 வரை அதிகரித்துக் கொள்வதற்கான திட்டங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அரசாங்க பகுப்பாய்வாளர் திணைக்களத்தை பொருத்தமான இடத்தை ஸ்தாபிப்பதற்கு தேவையான வசதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி இதன்போது சம்பந்தப்பட்ட பிரிவினருக்கு பணிப்புரை விடுத்தார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதை அடிப்படையாக கொண்டு புதிய அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டால் நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பு மீதான மக்களின் நம்பிக்கை சீர்குலைந்து நாடு படிப்படியாக சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்லும் ஆபத்து உள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஒரு தனிநபரை இலக்காக கொண்டு அரசியல் அமைப்பில் திருத்தங்களை மேற்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய, நீதித்துறையின் சுதந்திரமூடாக சுதந்திரம் மற்றும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக கூறி அதிகாரத்திற்கு வந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் நடவடிக்கைகளை மீண்டும் வேறு வடிவத்தில் செய்ய முற்படுவது கவலையளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற சுதந்திரத்தை குறைப்பதற்கோ அல்லது பறிப்பதற்கோ இந்த அரசாங்கத்திற்கும் மக்கள் ஆணை வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பில் மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் இந்த யோசனை கட்டாயமாக பொதுஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இந்த யோசனை பொருத்தமற்றது என 3 பீடங்களில் மகாநாயக்க தேரர்களும் அங்கிலியன் திருச்சபையும் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்குகளை விரைவுபடுத்துவதே நோக்கம் என அரசாங்கம் கூறினாலும் இந்த அவசர திருத்தத்தின் பின்னணியில் ஏதோ ஒரு மறைமுக உள்நோக்கம் இருப்பதாக கூறியுள்ளார். நீதிமன்ற முறைமை மீதான மக்களின் நம்பிக்கை உடைந்தால் அதனை மீண்டும் கட்டியெழுப்புவது மிகவும் கடினம் என்றும் இறுதியில் சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மலையகத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. கொத்மலை காமினி திசாநாயக்க நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகளும் சேறுபோக்கும் மதகுகளும் இன்று காலை திறக்கப்பட்டுள்ளன. இதன்படி அதிகப்படியான நீர் வினாடிக்கு 130 கனமீட்டர் வேகத்தில் கொத்மலை ஓயாவிற்கு திறந்து விடப்பட்டுள்ளதாக இலங்கை மகாவலி அதிகார சபையின் பொறுப்பு பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். வான்கதவுகள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து கொத்மலை அணையின் கீழ்ப்பகுதியில் உள்ள நுகவேல, ரிவர்சைட், மாவூர் ஆகிய பிரதேசங்களிலும் மகாவலி கங்கையின் உலப்பனை பகுதி முதல் கம்பளை, வெலிகல்ல, கலியூயா, பேராதனை, கடுகஸ்தோட்டை மற்றும் பொல்கல வரையிலான தாழ்நில பகுதிகளிலும் வெள்ளாபாயம் காணப்படுவதாக இலங்கை மகாவலி அதிகார சபை எச்சரித்துள்ளது. எனவே இதுகுறித்து அப்பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட்டு உயர் மற்றும் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை மகாவலி அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவை பொறுத்து வெளியேற்றப்படும் நீரின்
பகுதிகளின் அளவிலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நுவரேலியா கிரகரி பாவி நீர்மட்டம் வேகமாக உயர்வடைந்துள்ளதால் வான்கதவுகள் திறக்கப்பட்டதாக நுவரேலியா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நுவரேலியா பகுதியில் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் பனிமூட்டம் காரணமாக பாதுகாப்பு காரணங்களை முன்னிட்டு கிரகரி பாவியில் படகு சவாரி செய்வதை நுவரேலியா மாநகர சபை தற்காலிகமாக தடை செய்துள்ளது. இலங்கையில் டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காக இந்தியா வழங்கிய மெலத்தியன் பூச்சிக்கொல்லி மருந்து தொகுதி ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சிடம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்டா இந்த மருந்து தொகுதியை சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிசவிடம் கையளித்தார். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் கோரிக்கைக்கு அமைவாக டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக 500 லிட்டர் மரத்தியன் மருந்தினை வழங்க இந்தியா நடவடிக்கை எடுத்திருந்தது. இதற்காக இந்திய உயர்ஸ்தானிகருக்கு சுகாதார அமைச்சர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இலங்கையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக இத்தகைய தொழில்நுட்ப மலாத்தியன் மருந்து பயன்படுத்துவது இதுவே முதல் முறை என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணகர கருத்து தெரிவிக்கையில் தற்போது டெங்கு பரவலின் வேகம் படிப்படியாக குறைந்து வருவதாக கூறினார். இவ்வாறான சூழ்நிலையில் இந்தியாவால் வழங்கப்பட்டுள்ள இந்த மலேத்தியன் மருந்து தொகுதி டெங்குவை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு பெரும் உதவியாக அமையும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் பொதுமக்களின் பங்களிப்பும் ஆர்வமும் தற்போது கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா புளியங்குளம் பகுதியில் கடந்த 31ஆம் தேதி இடம்பெற்ற விபத்துடன் தொடர்புடைய பேருந்து சாரதி ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தியவை கண்டறியப்பட்டுள்ளது. வவுனியா புளியங்குளம் பகுதியில் கடந்த 31ஆம் தேதி உந்துருளி மற்றும் பேருந்து விபத்தில் உந்துருளியில் பயணித்த ஒருவர் பலியாகியிருந்தார். குறித்த விபத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் பயன்படுத்தியவைக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் அவரது சாரதி அனுமதி பத்திரமும் காலாவதியாக இருந்தமை தெரிய வந்துள்ளது. காலாவதியான சாரதி அனுமதி பத்திரம் உள்ள ஒருவருக்கு பேருந்தை செலுத்துவதற்கு அனுமதித்தமை தொடர்பிலும் பிரபல பேருந்து சேவையின் உரிமையாளர் நேற்று புளியங்குளம் காவல்துறைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் இன்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்படும் நிலையில் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. 17வது சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக்கழக கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த நிலையில் இன்று முதலாவது வரவு செலவு திட்டம் சட்டசபையில் தாக்கல் செய்யப்படவுள்ளது. சட்டசபை இன்று காலை 10 மணிக்கு கூடவுள்ள நிலையில் 2026 சட்டசபை இன்று காலை 10 மணிக்கு கூடிய நிலையில் 2026 தொடக்கம் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்யவுள்ளார். நாளை வேளாண் வரவு செலவு திட்டத்தை அமைச்சர் வினோத் தாக்கல் செய்யவுள்ளார். தமிழக வெற்றிக்கழக சார்பில் வெளியிடப்பட்ட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற வாக்குறுதிகளான ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 60 வயது வரை 2500 ரூபாய் என்றும் ஆண்டு கார் இலவச எரிவாயு கொள்கலன் வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம் உள்ளிட்ட யோசனைகள் வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்படுமா என்பது குறித்து பலத்த எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. நடிகை மீதான அவதூறு வழக்கில் கைது செய்யப்பட்ட நிலையில் நேற்றிரவு விடுவிக்கப்பட்டு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்ட பெண்ணை தாழ்த்தி பேச வேண்டும் என்ற எண்ணம் தனக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். தனது குடும்பம் தன்னை அப்படி வளர்க்கவில்லை என்றும் தான் மனைவி தங்கை மகளின பெண்களோடு வாழ்ந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். பொய் வழக்குக்கு அஞ்சும் ஆள் தானில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்படிக்கை எட்டப்படவுள்ளதாக அமெரிக்க உயர்மட்ட அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் சரிவடைந்துள்ளன. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மற்றும் நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் ஆகிய இருவரும் இந்த வாரம் ஹோர்முஸ் நீரிணை ஊடான போக்குவரத்தை ஆரம்பிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை இடம்பெறும் என கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலைகள் சரிவடைந்துள்ளன. இதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 78 அமெரிக்க டாலராகவும் WTI மசகு எண்ணெய் பீப்பாயொன்றின் விலை 75 அமெரிக்க டாலராகவும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை செல்லும் இந்திய வெளிவிவகார செயலாளர் முக்கிய தரப்புகளை சந்திக்க திட்டம். பலாலி விமான நிலைய காணி அபகரிப்பு கூட்டத்தில் குழப்பம். இழப்பீடு குறித்து தெளிவின்மையே காரணம் என தெரிவிப்பு.
சர்வதிகார ஆட்சியை நோக்கி செல்லும் இலங்கை, சட்டத்தரணிகள் சங்கம் குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக்கழக அரசின் முதல் வரவு செலவு திட்டம் ஆர்வத்துடன் மக்கள். உலக சந்தையில் சடுதியாக குறைந்து மசகு எண்ணெய் விலை, அமெரிக்க அதிகாரிகளின் கருத்தை தொடர்ந்து வீழ்ச்சி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.